இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா எவ்வளோ வேலை குறைஞ்சிருக்குங்க. எவ்வளோ சிரமமான வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சிடுறோம் நம்ம. ஆமாம், அதே மாதிரி ஐடி ஊழியர்களுடைய வேலையினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குங்க. ஆமாம், இந்த ஏஐ தொழில்நுட்பம் வளர்ச்சியினால் 2025 ஒரே வருஷத்தில் 1,00,000 ஐடி ஊழியர்கள் வேலையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். உலகம் முழுசும் இருக்க பல ஐடி கம்பெனிஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஐடி ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கிட்டாங்கங்க 2015 ஒரு வருஷத்தில் மட்டும். லே ஆஃப் ஃபீ அப்படிங்கிற இணையதள தகவலின்படி பார்த்துட்டிங்கன்னா சுமார் 218 தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஆட்குறைப்பு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1,12,732 ஐடி ஊழியர்கள் தங்களுடைய வேலையை இழந்திருக்காங்க. ஐடி நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய செலவினங்களை குறைக்கிறதுக்காகவும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வளர்ச்சி மற்றும் பொருளாதார மந்த நிலை காரணமாக தான் நாங்கள் ஆட்களை குறைச்சிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. இன்னும் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமேசான் 14,000 நிர்வாக பதவிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை குறைச்சிட்டாங்க. அவ்வளோ பேரை 14,000 பேரை நீக்கியிருக்காங்கங்க. இன்டெல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,000 பேரை குறைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. டிசிஎஸ் அதில் மட்டுமே 20,000 பேர் வேலை இழந்திருக்காங்கங்க. இன்னும் 6,000 பேரை குறைக்கிறதா திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் 9,000 ஊழியர்களை நீக்கியிருக்காங்க பணியிலிருந்து. மெட்டா நிறுவனம் 3,700 பணியாளர்களை நீக்கியிருக்காங்க. கூகுள்லே சொல்கிறாங்கங்க, அவங்க யூஸ் பண்ணுற தொழில்நுட்பத்தில் கிட்டத்தட்ட 20 to 25% ஏஐயே செஞ்சுருந்தாங்க அவங்களுடைய வேலையை. இந்த மாதிரி ஏஐனுடைய அபார வளர்ச்சி மக்களினுடைய வேலை பளுவை குறைச்சாலும் ஐடி ஊழியர்களுக்கு இதனால் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படுகிறது. ஐடி ஊழியர்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறதுக்கும் அதை கற்றுக்கிறதுக்கும் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு மேலே ஐடி நிறுவனத்தில் நிலைத்து நிற்க முடியும். அந்த மாதிரியான வளர்ச்சி இப்போ வளர்ந்துட்டுருக்கு. என்னுடைய பர்சனலாக ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஊழியர்கள் நம்ம நிறையா சம்பாதிச்சாலும் சேமிக்க கற்றுக்கோங்க. சப்போஸ் நம்மளுக்கு வேலை போயிட்டாலும் குறைந்தபட்சம் 12 மாதமாவது நம்ம சர்வை பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட சேவிங்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் நம்ம தொழில்நுட்பத்தை மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும். மெருகேற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு வேலை போனாலும் நம்ம அடுத்த வேலையில உடனே ஜாயின் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. நன்றி.